வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி செய்வதனால, உங்களுடைய உறுப்புகள் அனைத்தும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல நம்முடைய உச்சி முதல் பாதம் வரைக்கும் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம். அனைத்து விதமான அதாவது ஒரு சில நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். அதேபோல நம்முடைய உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றல் உண்டு. இப்ப நம்ம பதிவை பார்க்கலாம். அதாவது உணவு எடுத்த பிறகு பயிற்சிகள் செய்வதென்றால் ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சியில் என்பது செய்ய வேண்டாம். வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. இப்ப நம்ம பயிற்சியை பார்க்கலாம். இது போல நம்ம வஜ்ராசன நிலையில அமர்ந்த நிலையில பாத்தீங்கன்னா நம்ம இந்த நிலையில இருக்கணும். இது வந்து வஜ்ராசனம் போஸ்டர். இந்த நிலைக்கு வந்த பிறகு உங்களுடைய கைகளை ஃப்ரண்ட்ல கொண்டு வரும். ஃபார்வர்ட்ல டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில போகும். பேக்வேர்ட்ல போகும்போது மூச்சு காத்து இழுக்கப்படுகிறது. இந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு இந்த நிலையில இருக்கும். ஒரு 25 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். மெதுவா அப் பண்றோம். இதுல இந்த பயிற்சி செய்யும் பொழுது இந்த பகுதி முழுமையாக அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இந்த ஆசனத்துடைய பெயர் வந்து சசங்காசனம். அதாவது ஒரு முயலை போல தோற்றம் இருப்பதனால இதற்கு இந்த பெயர்னு பார்க்கலாம். இன்னொன்னு அரை நிலவு போல தோற்றம் இருப்பதனால இதற்கு இந்த பெயர். இந்த ஆசனம் செய்வதனால உங்களுடைய முகப்பொலிவுக்கு உண்டான ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். தலைமுடி வந்து உதிர்வதை தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. நம்மளுடைய மூளை பகுதி நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலை. மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய முகத்துக்கும் ரொம்ப நல்லது. உங்களுடைய இருதயம் நுரையீரல் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம். பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல். அதே போல பெண்களுக்கு யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அனைத்திற்கும் ஒரு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம். ஒபிசிட்டி உடல் பருமன் குறையும். சக்கரவியாதிக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பைய ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் உண்டு. மோஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு ரொம்ப நல்லது. ஒரு 25 எண்ணிக்கை. 25 எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 2 சுற்றுகள் செய்யலாம். இதுல வேரியேஷன் உண்டு. அதாவது கைகளை முன்புறமாக வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய ஒரு நிலை என்று உண்டு. அதே போல பின்புறமாக கைகளை மடக்கி கொண்டு செய்யக்கூடிய ஒரு நிலை உண்டு. இதுல கிட்டத்தட்ட ஒரு 3-4 வேரியேஷன் என்பது உண்டு. சப்போஸ் உங்களால கால்களை மடக்கி இது போல வஜ்ராசன நிலையில அமர முடியல என்ற ஒரு பட்சத்துல நம்ம சுகாசனம் இல்ல அர்த்த பத்மாசனம் இல்ல பத்மாசன நிலையில் அமர்ந்து கொண்டு ஃபார்வர்ட்ல டவுன் பண்ணலாம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு நிலையை பார்க்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம சுகாசன நிலையில இருக்கோம். சுகாசன நிலையில அமர்ந்து கொண்டு கைகளை இது போல க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது போல க்ளோஸ் பண்ணிட்டு கைகளை இந்த இடத்துல பிடிக்கலாம். பிடிச்சிட்டு முன்னால வளையறோம். ஒரு 25 எண்ணிக்கை. இந்த ஆசனம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லது. மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். முக பொலிவுக்கு ஒரு முக்கியமான பயிற்சிகளா பார்க்கலாம். இந்த 2 பயிற்சிகளை உங்களுக்கு எது முடிகிறதோ அந்த பயிற்சி என்பது செய்யலாம். ஆனா 2த்திலயும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது பார்க்க போகும் பொழுது முதுகுல பிரச்சனை இருக்கிற பட்சத்துல ஸ்பைனல் கார்ட்ல எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, கழுத்துல ப்ராப்ளம் இருக்குன்ற ஒரு பட்சத்துல ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணி இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம்.
நன்றி, வணக்கம்.